ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. இப்போ ரீடிங் போகலாம். உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி ரொம்ப லவ்வபிள் பர்சனாக நினச்சிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி லவ்வபிள் பர்சனாக நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்திருந்தா கூட ரீகன்சிலேஷனுக்கு அவங்க சேரணும், ஒன்று சேரணும் எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. பாஸ்டில் நடந்த விஷயத்த மறந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து புது லைஃப்பை ரன் பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா? கிவ் யூர் ரிலேஷன்ஷிப் அ சான்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரும்போது அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் வந்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வந்து ஒன்று சேர்றதும் சேராதும். ஸோ அவங்களுக்கு உங்களை நோக்கி வந்தால் கூட நீங்கள் அவங்கள மன்னிக்கக்கூடாத ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை வந்து ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் இப்போ பேசலைன்ற போது அவங்களுக்கு வந்து உங்களை விளந்துருவோமோன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் அது உங்களுக்கு அந்த பயம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சான்ஸ், கிவ் மீ ஒன் லாஸ்ட் சான்ஸ், ஐ வாண்ட் டு சார்ட் இட் அவுட். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களை நோக்கி வரும்போது அவங்க மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு எண்ணம் இருந்துகிட்ருக்கு உங்கள் பர்சனுக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். பொசிவ்னஸ் கொஞ்சம் அதிகம் உங்கள் பர்சன்ட்ட. எஸ், ஐ எம் செல்ஃபிஷ், ஐ கான்ட் டாலரேட் யுவர் ஆப்சன்ஸ். ஸோ உங்களால் வந்து நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல. பட்டு அதை எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு சில பேர் வந்து அவங்க பர்சன் வந்து எப்படின்னா இப்படி தான் நம்ம அன்பை காட்டுறதுன்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதான் என்னவோ தெரியல, அந்த உங்கள் பர்சனுக்கு அதை காட்ட தெரியலன்ற மாதிரி தெரியுது. பாருங்கள், ரீயூனியன், ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகெயின். கண்டிப்பாக வந்து உங்களை நோக்கி வரணும்னு எண்ணம் வந்துருச்சு. பட் அதை வந்து உங்கள்கிட்ட வந்து பேசும்போது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. திருப்பி திருப்பி வந்து பேசுகிறாங்க, பட் இருந்தாலும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்டு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் நீங்கள் ரொம்ப எதுனாலும் ஏதாவது கோவப்பட்டால் கூட உடனே வந்து ஒன்று சேர்ந்துருவீங்களா? இப்போ நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்கள் பர்சன்ட்டு இருந்துகிட்ருக்கு, அவங்க மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்க திருப்பி திருப்பி வந்து பேசும்போது நீங்கள் ரொம்ப ஹர்ட் பண்ணி அனுப்பி விடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துக்கிட்டு இருக்கு. சரி, அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக இருப்பாங்க போல இருக்குது. ஸோ ஃபேமிலி ரீதியாகவும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக இருப்பாங்க. ஒரு சில நேரம் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத காரணமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்க போய் தான். அதனாலேயே உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க ஃபீலிங்ஸ் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக இருக்காங்க. அவங்கள நீங்கள் எதுனாலும் புரிஞ்சுக்குவீங்க, அக்செப்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு.
ஸோ உங்க பெர்சன் வந்து உங்கள ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அதிகமா ஸ்டெப் எடுத்து உங்கள்ட்ட வந்து சேரணும்ன்ற ஆசைகள் நெறையா இருக்கு. ஸோ கொஞ்சம் அத வந்து அவங்க வரப்போதெல்லாம் நீங்க வந்து ஹர்ட் பண்ணி அனுப்புற மாரியே தெரியுது. ஸோ அந்த மைண்ட் செட்ல தான் உங்க பெர்சன் இருக்காங்க. ஸோ பிரச்சனைகள் அதிகமா இருக்கறனால அவங்க ஹர்ட் ஆகியிருக்காங்க. உங்கள்ட்ட பேசாதனால அவங்க ரொம்ப பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வரணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்கள்ட்ட பேசினா தான் அந்த பிரச்சனை கூட தீரும் அப்படின்றது அவங்களோட எண்ணமா இருக்கு. ஸோ அவங்க வந்து நீங்க பேசாட்டியும் சரி, உங்களோட பெர்சன் வந்து பேச வரும்போது நீங்க பேசாட்டி நீங்க ஒண்ணு சேருவீங்க. வேற வழியே கிடையாது. பெர்சன் 2 பேருக்குமே வந்து நீங்க ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு உங்க பெர்சனுக்கும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இத்தன நாள் நீங்க எதுக்கெல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, உங்க பெர்சன் எதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, நீங்க எதுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்தீங்களோ, நீங்க ஸ்ட்ரெஸ் பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் எண்ட் ஆகப்போது. இதுக்கு இந்த கார்டே பதில். கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர தான் போறீங்க. நீங்களே கோவப்பட்டாலும் நீங்களும் மறந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ உங்க பெர்சன் உங்கள நோக்கி வரணும்னு நெனச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நீங்க தான் வந்து அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு ஒரு மனநிலையில இருக்கிறாங்க உங்க பெர்சன். ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும். இது வந்து பொதுவான ஒரு ஏஞ்சல் மெசேஜ். ஸோ இது ஒரு கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ கம்யூனிகேஷன் ரீதியா ஒரு கிளியரா இருந்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்க வாழ்க்கை நல்லாருக்கும். சும்மா ஏதோ தானோ பேசிக்கிட்டு பிளேஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கிளாரிட்டியா பேச ட்ரை பண்ணுங்க 2 பேருமே. ஸோ கம்யூனிகேஷன் ரீதியா கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. அதான் வந்து இப்ப அதிகமான பிரச்சனைகள்ல வருது. பெர்ஃபெக்ட் டைமிங் இப்ப நீங்க ஒண்ணு சேர்றதுக்கு இது ஒரு ஏஞ்சல் கைடன்ஸா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்க டபுள் 1 டபுள் பார்க்கலாம். இல்ல வந்து ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்க பெர்சனோட ஒண்ணு சேரணும்னு நெனச்சாலும் அதுக்கு எஸ் தான் ஏஞ்சலோட மெசேஜா இருக்கு. இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.